வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி மணத்தக்காளி கீரை பொரியல் பண்ண போகிறோம். இந்த கீரையை ஒரு சிலர் மெழுகு தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை சாப்பிட்டோம்னா வாய்ப்புண் வயிற்றுப்புண்லாம் நமக்கு குணமாகும். ரொம்ப ஈஸியாக வேகமாக பண்ணக்கூடிய இந்த பொரியல் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கட்டு மணத்தக்காளி கீரையை அதனுடைய இலைகளை தனித்தனியாக எடுத்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரையை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்க ஆரம்பிக்கணும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கீரையில் உள்ள சத்துக்கள்லாம் போகாமல் இருக்கும். கீரையை கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா வேகமாக வதங்கிடும். அடுத்து இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். கீரை வதங்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்தா தான் வதங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து அதிகமாக சேர்த்தோம்னா இந்த பொரியல் சாப்பிட்றதுக்கு நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கடுகு பொரிஞ்சு உளுந்தும் அதனுடைய கலர் மாதிரி செவந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்க வேண்டியதை சேர்க்கணும். காரத்துக்கு 2 கீறின பச்சை மிளகாவும் 4 கட் பண்ண காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். இந்த மணத்தக்காளி கீரையில் லேசாக ஒரு கசப்பு தன்மை இருக்கிறதுனால இந்த அளவு காரம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் காரம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க. நான் பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பச்சை மிளகாய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கங்க, ஃபுல்லாக காஞ்ச மிளகாய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கங்க, உங்கள் விருப்பம்தான். அடுத்து இதில் 3/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். அதே மாதிரி வெங்காயமும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். கூடுமான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. ஒருவேளை இல்லைன்னா மட்டும் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச கீரையை இதில் சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கீரை ஸ்டார்டிங்கில் சேர்க்கும்போது அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். 2 நிமிஷம் வதக்கிட்டோம்னா கீரை நல்லா சுருங்கி அளவுமே நல்லாவே குறைஞ்சி வந்துடும். இந்த கீரைக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் உப்பு சேர்க்க வேண்டாம். கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்தா போதும். 2 நிமிஷமாக வதங்கி கீரையோட அளவு நல்லா சுருங்கி வந்துருச்சு. இப்போ கீரை வேகிறதுக்கு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம அலசி சேர்த்ததுனால அதுலேருந்தே தண்ணி வெளிவருது பாருங்கள். கீரை வேகும்போது மூடி எதுவும் போட வேண்டாம். இப்போ 8 நிமிஷம் ஆச்சு. கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒருவேளை கீரை பிஞ்சு கீரையாக இருந்தால் கொஞ்சம் வேகமாகவே வெந்துடும். அதை நீங்கள் டைம் பார்த்துக்கங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகத்தை 1-2 இடித்து சேர்த்துக்கங்க, அல்லது உள்ளங்கையில் வச்சு கசக்கி சேர்த்துக்கங்க. கீரை நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கடைசியாக இந்த மாதிரி பொரியலுக்கு சீரகம் சேர்த்தோம்னா பொரியல் நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். கீரையில் கசப்பு தன்மை இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக இந்த கீரை பொரியலுக்கு தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். பொதுவாக மணத்தக்காளி கீரையில் கூட்டு பண்ணுவோம், சாம்பார் பண்ணுவோம். இந்த மாதிரி பொரியல் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வேகமாகவும் செஞ்சிடலாம். தேங்காய் துருவல் சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஹெல்த்தியான டேஸ்டான மணத்தக்காளி கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.